முக்காடு நேயர்களே, அதாவது வெப்பம் சுட்டெரிக்குது. எங்கே பார்த்தாலும் வெப்பம் சுட்டெரிக்குது. நிறைய பேர் யூடியூப்லேயும் ஏதாவது சோசியல் மீடியாலையும் உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய சுட்டெரிக்கும் நாடாக மாறப்போகுதுன்னு அதை வேறு பீதி பொருளை கிளப்பிட்டுருக்காங்க. அது பொருளை தான். அதாவது பாலைவன நாடு அளவுக்குலாம் நம்மளுக்கு இந்த ஹீட் இல்லை. ஆனால் மிகப்பெரிய அளவில் வெப்பம் சுட்டெரிக்க போகுது இந்த வரப்போகிற 10-15 நாட்களில். அது மட்டும் இல்லாமல் கேரளாலேயே வெப்பம் அதிகமானதுனால பாம்புகள், விஷ பாம்புகளெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் பெட்டுக்குள்ளேயும் பைக்கு ஸ்டாண்டுக்குள்ளேயும் பைக்குக்குள்ளே அப்புறம் பைக் அந்த ரேசருக்குள்ளே அதுக்குள்ளே குட்டி குட்டி பாம்புகள்லாம் போய் அங்கே போய் எங்கெங்கெல்லாம் கூலிங்காக இருக்கும் அங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு முக்காடு நேயர்களே. அந்த பாம்பு வீடியோக்கள்லாம் தெரியாமல் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரெஃபரலில் சஜஷனில் அதே வந்து இன்றைக்கி நைட்டு தூங்கும் போது கனவுல என்னை பாம்பு கடிச்சிருச்சு முக்காடு நேயர்களே. என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஓடுறான்னு என் மச்சானை கூப்பிட்டு பைக் விடுறா அப்புறம் ஓடும்போது திருப்பியும் ஐயோ எந்த பாம்புன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் ஓடி போய் அந்த பாம்பை ஃபோட்டோ எடுக்கலாம் போனேன். கனவுல அப்படி வந்துச்சு முக்காடு நேயர்களே. ரீல்ஸில் சஜஷன்லாம் இதாக வருது. அதாவது முக்காடு நேயர்களே, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னா, வெப்பம் அதிகரிக்கிறதுனால கூலிங்கான இடத்த தேடி விஷ பாம்புகள் வரதான் செய்யும். அதனால் உஷாராக இருந்துக்கோங்க. அதனால் சஜஷனில் வரதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காதீங்க. உஷாராக இருந்துக்கோங்க. எல்லா இடங்களையும் ஷூ வந்து ஸ்கூல் பிள்ளைங்க, பள்ளி பிள்ளைங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா ஷூ எடுத்து போகிறீங்கன்னா ஷூலாம் செக் பண்ணிட்டு போடுங்க. நீங்களே போய் போட்டு விடுங்க. நீங்களே போய் போட்டு விடாமல் பிள்ளைங்க எடுத்து போடு. உள்ளே குட்டி குட்டி பாம்புலாம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதனால் முக்காடு நேயர்களே, கேரளாக்கே அந்த நிலமானா நம்ம தமிழ்நாட்டிலையும் வெயில் சுட்டு அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிராமப்புறங்கள் இருக்க பாம்புகள்லாம் கிராமப்புறங்கள் இருக்க வீடுகள் இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளே வரும். ஏன் சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே வந்துருக்குது. அதாவது இந்த கண்ணாடி விரியன், கட்டு விரியன் பாம்புலாம் வந்து தாவி கடிக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் அவங்கள அவேர்னஸ் பண்ணுற முக்காடு நேயர்களே.